கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்த விபத்தில் உயிரிழந்த பீகார் இளைஞரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த முதல்வர் விஜய் 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 பேருக்கு தலா 1 லட்சம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பழனி கோயில் விவகாரத்தில் உண்மை தெரியாமல் பேசுகின்றனர். அரசின் மீது ஊழல் கரை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர் என அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். கரூர் இனாம் நில விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலராக ரீல் சுத்துகிறார்கள் என அமைச்சர் ரமேஷ் விமர்சித்தார். இனாம் நிலத்திற்கும் கோவில் நிலத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசி வருகிறார்கள் என்றும் சாடினார். பழனி கோவில் நிலங்களை யாருக்கும் தரமாட்டோம். அங்கு நடந்த தவறு குறித்து நேர்மையான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் பொய் பரப்புபவர்கள் மீது கோர்ட் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் 15 சிபிஎஸ்இ மற்றும் பிற வாரிய பள்ளிகள் தொடங்க தடையில்லா சான்றிதழ்களையும் 10 தனியார் பள்ளிகளுக்கு தொடக்க அனுமதி ஆணைகளையும் அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். தமிழகத்துக்கான அரிசி கொள்முதல் இலக்கை உயர்த்தவும் 541 கோடியே 27 லட்சம் மானிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்கவும் கோரி மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் மனு அளித்துள்ளார். ஒருபுறம் அடக்குமுறை, மறுபுறம் கரிசனம் என முதல்வர் விஜய் போடும் இரட்டை வேடம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஒருபோதும் எடுபடாது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மின் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க வரும் 2031க்குள் 20,000 பொது எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கேரளாவில் போதைப் பொருளுக்கு எதிராக நடத்தப்படும் சோதனைக்கு ஆபரேஷன் டூஃபான் என பெயரிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று சந்திக்கிறார். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஹைகோர்ட் மதுரை கிளை இன்று விசாரிக்கிறது. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் உடலில் கை கால்கள், நெஞ்சு உள்ளிட்ட 19 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கை கால்கள் கட்டி போட்டு தாக்கியதற்கான அடையாளம் உள்ளதாகவும் பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறையின் தலைமை வார்டன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை கைதி சபரிவர்மன் மரண வழக்கில் கைதான சிறையின் தலைமை வார்டன் ஜெகன், காவலர்கள் சிவக்குமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகிய 3 பேரையும் நெல்லை மத்திய சிறைச்சாலை எஸ்பி செந்தாமரை கண்ணன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். நாகர்கோயில் சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தை நாடவும் திமுக தயாராக உள்ளது என திமுக வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் பரந்தாமன் தெரிவித்துள்ளார். தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்ட வழக்கில் மதுரையைச் சேர்ந்த கணேசன் என்ற மேலும் ஒருவர் கைதாகியுள்ளார். இதன் மூலம் இச்சம்பவத்தில் கைதானவர்களின் மொத்த எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 100 படுக்கை வசதிகள் கொண்ட புதிய இஎஸ்ஐ மருத்துவமனையை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். 2026-2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்திய தபால் துறை வரலாற்றில் முதல் முறையாக ரூபாய் 4008 கோடி வர்த்தகத்தை எட்டி ஹிமாலய இலக்கை அடைந்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் முதல் காலாண்டை காட்டிலும் 22% அதிகம் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களுக்கான 20% கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரத்து செய்துள்ளார். ஈரானிய கப்பல்களுக்கு எதிரான அமெரிக்க கடற்படையின் முழு முற்றுகை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அறிவித்துள்ளார். ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது 20% வரி விதிக்க இருந்த திட்டத்தை ரத்து செய்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 2028-2029 ஆண்டு தற்காலிக உறுப்பினர் பதவிக்கான இந்தியாவின் சாந்தி தேர்தல் பிரச்சாரத்தை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் தொடங்கி வைத்தார். ஜூன் 2027 தேர்தல் நடக்கிறது. தமிழக அரசின் மருத்துவ சேவைகளை டிஜிட்டல் முறையில் மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் நலம் டிஎன் என்ற இணையதள சேவையை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதிவிரைவு சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க அறிவுறுத்தியுள்ளார். ஆவின் பால் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தை தனியாருக்கு இணையாக உருவாக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான டெண்டரை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இன்று முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் தனிப்பிரிவில் பொதுமக்கள் அளித்த புகார் மீதான நடவடிக்கை குறித்து முதல்வர் விஜய் நாளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடைய உறவினர் பெயரில் பழனி அடிவாரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சட்டவிரோதமாக பதிவு செய்ததாக பொய்யான தகவல் பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருமணமான இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாவேக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கினால்தான் அது குதிரை பேரம். அதிமுக திமுகவை பிடிக்காமல் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் அது குதிரை பேரம் அல்ல என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதிமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை முதல்வர் விஜய் களவாடி வருகிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். தாவேக ஆட்சி 2 கால் உள்ள நாற்காலி போன்று தடுமாறி வருவதாகவும் அவர் கூறினார். 100 ஆண்டு கண்ட காங்கிரஸ் கட்சி இப்போது பரிதாப நிலையில் உள்ளது. காங்கிரஸில் என்ன இருக்கிறது? கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைதான் காங்கிரசின் நிலைமை. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று தாவேகாவுக்கு சென்று பதவி வாங்கியதுதான் காங்கிரசின் கொள்கையா என பழனிசாமி கூறினார். கட்சியே பீஸாகி வருவது தெரியாமல் காமெடியாக பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பார்க்கட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை தாவேக ஐடி விங் விமர்சித்துள்ளது. திமுக அதிமுக கூட்டணி என்பதெல்லாம் கட்டுக்கதை. திமுக தீய சக்தி என்று கூறிதான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடக்கிறது. இதனை தடுப்பது தமிழகத்தின் நலனுக்கு நல்லதென இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்த கலாச்சாரம் வட மாநிலங்களிலிருந்து இங்கு பரவி உள்ளது என்றார். கோவை மாநகராட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட இளநிலை உதவியாளர்கள் 54 பேரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவை உறுதி செய்த சுப்ரீம் கோர்ட் 54 பேரையும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளின் பலத்தை அறிய வேண்டியுள்ளதால் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம். இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். திமுக அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறியச் செய்ய வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் குட்கா விற்றதாக கைதான நிலையில் அவரை போலீசார் அடித்தே கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜயை உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். சிக்னல் கோளாறு காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே சுமார் 1 மணி நேரம் புறநகர் ரயில்கள் தாமதமானதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தமிழகத்தில் ஊழலற்ற மற்றும் தூய்மையான ஆட்சியை முன்னெடுப்பதாக முதல்வர் விஜய் கூறி வரும் நிலையில் ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாவேக மாவட்ட இணைச் செயலாளர் வீராவின் வீடியோ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண பக்தர்களின் தரிசன நேரத்தை அதிகரிக்க திருப்பதி தேவஸ்தான அறக்கட்டளை நன்கொடையாளர்களுக்கான இலவச தங்கும் அறை, லட்டு மற்றும் தரிசன முன்னுரிமை சலுகைகள் இன்று நள்ளிரவு முதல் பாதியாக குறைக்கப்படுகின்றன. ஓசூரில் போலீசார் நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 73 வங்கதேசத்தினர் பிடிபட்டனர். அவர்களை சேலத்தில் உள்ள வங்கதேச முகாமில் தங்க வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆனி அமாவாசையையொட்டி சதுரகிரி மலையேறிய தூத்துக்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்ற பக்தர் மூச்சு திணறி பலியானார். அவருக்கு வயது 54. போலீசார் விசாரிக்கின்றனர். டெல்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் சார்பில் முன்னாள் பிரதமர்கள் பயன்படுத்திய அரிய வகை ஊன்றுகோல்கள் மற்றும் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட பிரம்புகள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் நடவடிக்கையில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் விதிகள் வகுக்கப்படும், தேவையான ஆய்வும் செய்யப்படும். வாக்காளர் மீது செல்வாக்கை செலுத்துவதும் ஒரு வகையில் ஊழல்தான் என சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. காவிரி ஆற்றில் 12 மணல் குவாரிகளை திறக்கும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும். மணல் குவாரிகள் திறக்கப்பட்டால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தின் அனைத்து அரசு பள்ளிகளிலும் வாரத்தில் 5 நாட்களும் பிடி பீரியட் கொண்டுவர வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் அதிகாரிகளிடம் அமைச்சர் ஆதவ் கோரிக்கை வைத்தார். அரசு கல்லூரி ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் பணிமாறுதல் கலந்தாய்வுக்கு ஜூலை 15 முதல் ஜூலை 24 வரை கல்லூரி கல்வி இயக்ககம் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வக்கீலாக ஜான் சத்யனை நியமித்து தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பாக்கெட்டுக்கு பதில் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனை செய்ய திட்டமிட்டிருப்பதாக சென்னை ஹைகோர்ட்டில் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சோதனை அடிப்படையில் கொடைக்கானல், ஊட்டியில் தலா ஒரு இயந்திரம் அமைக்க உள்ளதாகவும் கூறியுள்ளது. திருச்சி லால்குடி அதிமுக எம்எல்ஏ லீமாரோஸ் வெற்றியை எதிர்த்து அத்தொகுதி திமுக வேட்பாளர் பாரிவள்ளல் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் லீமாரோஸ் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணைப்படி சர்க்கரை ஆலைகள் அறவையை தொடங்கி விவசாயிகளிடமிருந்து கரும்பை தாமதமின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என அமைச்சர் வினோத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஒழுங்காக இருந்த அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொறுப்பு டிடிவி தினகரனையே சேரும் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறினார். கரூரில் திருமணமான பெண்ணுக்கு தாவேகா நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தாவேகாக்காரன் என்ற அடைமொழி குற்றங்கள் செய்வதற்கான அடையாள அட்டையாக மாறி வருவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சங்கரன் கோவில் ஆடி தபசு விழாவை ஒட்டி ஜூலை 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்ய ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும். சட்டம் ஒழுங்கை சீரழித்து சமூகத்தின் அனைத்து குற்ற செயலுக்கும் காரணமான மதுக்கடைகளை மூடுவதே போதைப் பொருளை ஒழிப்பதற்கான முதற்படி என சீமான் கூறியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஐகோர்ட் மதுரை கிளை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. நாகர்கோயில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் மரணத்துக்கு காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் உரிய பதில் சொல்ல வேண்டும் என உதயநிதி சொன்னார். சாமானியருக்கு ஒரு சட்டம், தாவிக்கு நிர்வாகி என்றால் வேறொரு சட்டம் என செயல்படும் காவல்துறையின் போக்கு கண்டிக்கத்தக்கது என்றார். தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆஜராகவில்லை. தென் அமெரிக்காவின் கொலம்பியாவில் நடந்த 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் தேர்வில் இந்திய அணி முதலிடம் பிடித்த நிலையில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்கள் 5 பேருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மண் மீதும் மக்கள் மீதும் மாறாத அன்பு கொண்டவர் முதல்வர் விஜய். தமிழகத்தில் தற்போது நடப்பது அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலும் அசைக்க முடியாது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் வரை அனுமதிக்கப்படுகின்றனர். சிகிச்சை பெறுபவர்கள் எல்லாம் விளிம்பு நிலை மக்கள்தானே என்ற இலக்காரமா என முதல்வர் விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பழனியில் தங்கும் விடுதிகளின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும். பக்தர்களை வருவாய் ஈட்டும் கருவியாக பார்க்கக்கூடாது. எத்தகைய முடிவுகளையும் இதுபோன்ற அவசர கதியில் எடுக்கக்கூடாது என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பெட்ரோலியம் இறக்குமதி செய்வதால் பயனடைபவர்கள் ஒன்று சேர்ந்து எத்தனால் கலப்பு திட்டத்துக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்கின்றனர் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவையும் அதிமுகவையும் ஒருங்கிணைக்கும் பாலமாக முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் செயல்படுகின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அணை கட்டப்பட்டால் காவிரி டெல்டா விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் பழனி கோயில் நில முறைகேடு பத்திரப்பதிவு பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது கோயில் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என கையெழுத்து கும்பிட்டார். தமிழக பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் பதவியை முதல்வர் விஜய் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை உணர்ந்து சிறப்பான முறையில் செயல்படுவேன் என லயோலாமணி தெரிவித்தார். திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர்களாக ராஜேந்திர பாலாஜியும் அனிதா ராதாகிருஷ்ணனும் தான் இருக்கப் போகிறார்கள் என்று நினைக்கிறேன் என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். ஆட்சி காட்சிகள் மாறினாலும் கஞ்சா போதைப் பொருட்களின் பயன்பாடு மட்டும் தமிழகத்தில் எள்ளளவு கூட குறையவில்லை என்பதற்கு எண்ணூரில் கஞ்சா போதையில் தம்பதி தாக்கப்பட்ட சம்பவமே சாட்சி என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தேவையற்றது மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார்.
எழுத்தாளர் பூமணி மறைவிற்கு இபிஎஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது எழுத்தின் வழியாக மண்ணின் மனத்தையும் மக்களின் வாழ்வியலையும் தலைமுறைகளுக்கு பதிவு செய்த அவரது இலக்கிய பணி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றார். தமிழக பட்ஜெட் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தேவை ஏற்பட்டால் ஒரு சூழல்கள் நிர்பந்தித்தால் உள்ளாட்சியில் கம்யூனிஸ்டுகள் இணைந்து தனித்து களம் காணும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா என்ற சந்தேகம் உள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைக்கு அதிமுக எப்போதும் குரல் கொடுக்கும் என சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். திமுகவுடன் சேர்ந்து கூட்டு களவாணி ஆட்சி அமைக்க இரவில் சந்தித்து திட்டம் போட்டவர் இன்று மனசாட்சியுடன் நடக்கும் மக்கள் ஆட்சியை இரவலாட்சி என்று கூறுவது அடக்க முடியாத சிரிப்பையே வரவழைக்கிறது என எடப்பாடி பழனிசாமிக்கு தவிக ஐடி விங் பதிலடி கொடுத்துள்ளது. ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும், தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ராவலகோட் பகுதியில் இஸ்லாமாபாத் அரசுக்கு எதிராக நடைபெற்ற மக்கள் போராட்டத்தின் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பொதுமக்கள் பரிதாபமாக இறந்தனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் கப்பல்கள் மொம்பாசா மற்றும் அல்பாகியா மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் மொம்பாசா கப்பலில் பயணித்த இந்திய மாலுமி ஒருவர் இறந்தார். 10 மாலுமிகள் காயமடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு மாதம்தோறும் ரூபாய் 1500 வழங்கும் மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் இருந்து EKYC பூர்த்தி செய்யாதது உட்பட சில காரணங்களால் சுமார் 92 லட்சம் பெண்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2.43 கோடியாக இருந்த பயனாளிகள் எண்ணிக்கை இப்போது 1.5 கோடியாக குறைந்துள்ளது. வளைகுடா பகுதிகளில் இந்திய கப்பல்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கம் கேட்டு ஈரான் தூதரக அதிகாரிக்கு இந்தியா சம்மன் அனுப்பியுள்ளது. திருச்செந்தூரில் கடல் சுமார் 80 அடி தூரம் உள்வாங்கியது. பச்சை நிற பாசி படைத்த பாறைகள் வெளியே தெரிந்தது. பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்தனர். தேனி பெரியகுளம் கௌமாரியம்மன் கோவில் ஆனி பெருந்திருவிழாவில் 3ஆம் நாளில் கோவில் முன்பு நடப்பட்டுள்ள கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றி அம்மனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். திண்டுக்கல் மேட்டுக்கடை மல்லாத்தான் பாறை ஆதி பரஞ்சோதி சகலோக சபை கோயிலில் அமாவாசையை ஒட்டி மகா பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி கோயில் சம்பிரதாயப்படி ஆண்டு கணக்கு முடித்து புதிய கணக்கை தொடங்கும் ஆணிவார ஆஸ்தானம் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு காலை ஆழ்வார் திருமஞ்சனம் என்கிற கோயில் தூய்மை பணிகள் நடைபெற்றன. கோழி தீவன மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் உற்பத்தி குறைவு காரணமாக முட்டை விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ரூபாய் 6.75ஆகவும் சென்னையில் சில்லறை விற்பனை விலை ரூபாய் 7.45ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு கைதான நாகர்கோவில் காசிக்கு ஆயுள் சிறை தண்டனை உறுதியானது. நாகர்கோவில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஹைகோர்ட் மதுரை கிளை உறுதி செய்தது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பாய்லர் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக குறிப்பிட்ட அலகுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதனால் 810 மெகாவாட் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணியின் உடல் 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது சொந்த ஊரான கோவில்பட்டியில் இறுதி சடங்கு நடந்தது. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை முறையாக பராமரிக்க அமைக்கப்பட்டுள்ள 11 நவீன மாடுகள் காப்பகங்களில் 980 மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான 5 முக்கிய ஏரிகளின் நீரிருப்பு 50%க்கும் கீழ் குறைந்துள்ளது. தற்போது உள்ள நீரிருப்பு அடுத்த 5 மாதங்களின் தேவையை மட்டுமே பூர்த்தி செய்யும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் 4 கோயில்களுக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய விதித்த தடையை நீக்கியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிற்கு பதிலளிக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் சின்னாம்பதி பழக்குடியின கிராமம் அருகே ஒற்றை யானை தாக்கியதில் 72 வயதான விவசாயி நடராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். காட்டு யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை பிரச்சினையை கண்டித்து மக்களுடன் சேர்ந்து சுயேட்சை கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் ஊர்வலம் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்.
தாவேக ஆட்சி கவிழ்ப்பு விவகாரம் தொடர்பான விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சென்னை போலீசார் ஒப்படைத்துள்ளனர். மேலும் 4 பேரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேனீக்கள் கொட்டியதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். குற்றாலம் மெயினருவியில் வரிசையில் நின்று குளிக்க கூறிய காவலரை மதுபோதையில் வந்த கும்பல் தாக்கியதில் அவர் காயமடைந்தார். 6 பேரை போலீசார் கைது செய்தனர். வியட்நாம் படகு விபத்தில் பலியான வேலூர் வினய்குமார், திருவண்ணாமலை ரவிசங்கர் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் மருத்துவத் துறையில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். 139.47 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மருத்துவத்துறை கட்டடங்களையும் முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். தனியார் பள்ளிகளுக்கு சட்டப்பூர்வ அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைதான திமுக நிர்வாகி அரசகுமார் மீது சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவின் பேரில் குண்டர் சட்டம் பாய்ந்தது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி முன்னாள் எம்பி கோகுலகிருஷ்ணனுக்கு திருக்காஞ்சியில் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்குள்ள குடோனில் நேற்றிரவு திடீரென தீப்பிடித்தது. 50 டன் அட்டைகள் நாசமாயின. விடுமுறை நாளான கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி மின் நுகர்வு 42 கோடி யூனிட்டுகளாக பதிவானது. இதுவே ஜூலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகரித்த உச்சபட்ச மின் நுகர்வாகும். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சராசரி மின் நுகர்வு 38 யூனிட்டுகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு அருகே செயல்படும் பிரபல ஹோட்டலில் வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கிய பார்சல் உணவில் சாம்பாரில் புழுக்கள் இருந்தன. இதுகுறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். ஓட்டல் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அண்டை மாநிலமான ஆந்திராவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2 உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் பெரிய பாதிப்பு இல்லை என்றும் கொரோனா வீரியம் குறைந்துதான் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் பலியானார். 2024 யூரோ கோப்பை அரையிறுதி தோல்விக்கு பழி தீர்க்கும் விதமாக ஃபிஃபா உலகக்கோப்பை அரையிறுதியில் ஸ்பெயினை வீழ்த்தி வெளியேற்றுவோம் என்று பிரான்ஸ் அணி வீரர்கள் சூளுரைத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நார்வே அணி முதல் முறையாக காலிறுதி சுற்று வரை முன்னேறி சாதனை படைத்தது. இந்நிலையில் சொந்த நாடு திரும்பிய வீரர்களை நார்வே மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் தனிஷா கிறிஸ்டோ, துருவ் கபிலா ஜோடி ஸ்காட்லாந்தின் ஜூலி மெக்பெர்சன் அலெக்சாண்டர் டன் ஜோடியை 21-14, 21-16 என்ற நேர் செட் கணக்கில் வென்றது. சமீபத்தில் தெலுங்கில் நாகார்ஜுனாவின் மகன் அகில் நடிப்பில் வெளியான லெனின் படம் வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் வெற்றியை அகில் பதிவு செய்துள்ளார். இதில் கர்ணன் கதாபாத்திரம் சிறப்பாக இருந்ததாகவும், ஆனால் நாக் அஸ்வின் இயக்கிய கல்கி படத்தில் கர்ணனை மிகைப்படுத்தி காட்டியது மகாபாரதத்திற்கு செய்யும் அவமரியாதை என்று ரசிகர் ஒருவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த நாக் அஸ்வின், துரோண பருவத்தில் கர்ணனை பற்றி அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புகழ்ந்து பேசிய பகுதியை குறிப்பிட்டு தயவு செய்து மகாபாரதத்தை வாசியுங்கள். நமது வரலாற்றின் மீது எனக்கு மரியாதை உண்டு. நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்று பதிலடி கொடுத்துள்ளார். ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து வருகிறார் ஜான்வி கபூர். நடிகை அகன்ஷா ரஞ்சன் கபூர் திருமண நிகழ்வில் தங்கத்தினால் ஆன ஜாக்கெட் மற்றும் அதற்கு மேட்சிங்கான ஸ்கர்ட், ஷால் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்துள்ளார் ஜான்வி. இந்த ஜாக்கெட்டை மும்பையின் பிரபல டிசைனர் சுஹானி பரேக் உருவாக்கியுள்ளார். இது தொடர்பான போட்டோக்கள் வைரல் ஆகின. நடிகர் கமலின் மூத்த மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் மும்பையில்தான் வசித்து வருகிறார். சென்னையில் அவரது தந்தையின் வீடு இருந்தாலும் பெரும்பாலும் அங்கு தங்குவது இல்லை. தற்போது இங்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் புதிய வீடு வாங்கியுள்ளார் ஸ்ருதி. இதன் கிரகப்பிரவேசம் நிகழ்வில் அவரது நெருங்கிய தோழிகள் 1-2 பேர் பங்கேற்றனர். கமல், தங்கை அக்ஷரா உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. ஷஷாங்க் எலேட்டி இயக்கத்தில் பகத் பாசல் நடித்துள்ள படம் டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள். இதில் அவர் மேஜிக் நிபுணராக வருகிறார். ஒரு சிறுமியை மேஜிக்கால் மகிழ்விக்கும் பகத் அந்த மேஜிக்கால் ஒரு சிக்கலில் மாட்டுகிறார்.
இதன் பின்னணியில் குழந்தைகளை கவரும் விதமாக காமெடி கலந்த ஃபேண்டசி படமாக உருவாகியுள்ளது. செப்டம்பர் 11 ரிலீஸ் ஆகிறது. இதை இயக்குநர் ராஜமௌலி தயாரித்துள்ளார். தமிழ் சினிமாவில் இந்த வாரம் ஜூலை 17 அர்ஜுனன் பேர் 10, அருள்வான், அன்பே டயானா, டார்க் ஹெவன், கண்ணமைக்கும் நேரத்தில், நாடோடி கூட்டம் ஆகிய 6 படங்கள் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படம் ஜூலை 24 ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டால் மேற்சொன்ன படங்களில் சில பின்வாங்கலாம்.